அன்புள்ள தமிழ் சொந்தங்களுக்கு ராமபக்த ஸ்ரீனிவாசனின் அன்பு வணக்கம். இன்று நாம் பேசப்போகும் தலைப்பு பகவான் சீதாராமர். அது என்னங்க சீதாராமர்? ராமர் இது தனியாகவும் சீதா அம்மா தனியாகவும் சொல்லாமல் சீதாராமர்ன்றீங்களே அப்படின்னு சொல்கிறீங்களா? ஆமாங்க, அவங்க ரெண்டு பேருமே மனிதன் வாழும் வாழ்வியல் முறையை 10,000 வருடங்களுக்கு முன்னால் எப்படி வாழ வேண்டும் என சொல்லி வாழ்ந்த முறையைத்தான் கணவரும் மனைவியும் ஒன்று என்பதை புரிதலுக்காகத்தான் சீதாராமர் என்ற பெயரோடு அழைக்கப்படுகிறார். அந்த வாழ்வியல் முறையை பற்றி நாமும் ஒரு சில விஷயங்களை அறிவோம். சரி, நாம் அதை பற்றி பேசுவோமா? பகவான் மகாவிஷ்ணு தசாவதாரங்கள் என சொல்வார், தசாவதார மூர்த்தி என சொல்வார். பகவானின் 108 திவ்ய தேசங்களில் தமிழகத்தில் திருச்சி ஸ்ரீரங்கத்தில் முதன்மையானது உள்ளது என நாம் அறிவோம். அப்படி 108 திவ்ய தேசங்களில் ஒன்றாக உள்ளதும் இந்தியாவில் உள்ள உத்தரப்பிரதேசத்தில் அயோத்தியில் பகவான் ராமர் 7வது அவதாரம் மகாவிஷ்ணு தன் 7வது அவதாரத்தை எடுத்தார். அப்படி அவர் 7வது அவதாரத்தை எடுத்து அந்த அவதாரத்தின் மூலமாக இந்த மக்களுக்கு பல விஷயத்தை எப்படி வாழ வேண்டும், ஒரு மகன் தாய் தந்தைக்கு எப்படி பார்த்து கொள்ள வேண்டும், சகோதர பாசத்துடன் எப்படி வாழ வேண்டும், ஒரு அரசன் எப்படி வாழ வேண்டும், பிரஜைகள் மீது எப்படி பற்றுக்கொள்ள வேண்டும், ஒரு அரசன் மட்டும் இல்லாமல் ஒரு கணவர் மனைவி மீது எப்படி பிரியத்தோடு வாழ வேண்டும், எப்படி விட்டு கொடுக்காமல் வாழ வேண்டும், இது போல பல விஷயங்கள், ஒரு வீரமாக எப்படி ஒரு ஆண்மகன் இருக்க வேண்டும், பல விஷயங்கள். அதாவது தெய்வம் மனிதனாக பிறந்து மனிதன் படும் கஷ்டங்களையும் துயரங்களையும் அனுபவித்து வாழ்ந்த வாழ்க்கை தான் சீதாராமர் வாழ்க்கை. பகவான் ராமருடைய வாழ்க்கையும் சீதாராமருடைய வாழ்க்கையும். இப்பொழுது ராமருக்கு ஏற்பட்டதை போல் இந்த புவி உலகில் யாருக்கும் ஏற்பட போவதில்லை. ஏனெனில் தான் கட்டிய மனைவியை ஒருத்தன் கவர்ந்து சென்றான். அந்த கவர்ந்து சென்றவனுடன் தர்மத்தின் பிரகாரமே செயல்பட்டு கடைசியில் தர்மத்தை அவன் கேட்காதனால் அவனுடன் போர் செய்து வெற்றி கொண்டார். சரி, பகவான் ராமர் இந்த உலகத்தில் உள்ள மக்களுக்கு பல விஷயங்களை சொல்லியுள்ளார். அதில் மிகவும் முக்கியமானது 3 வார்த்தைகள். பகவான் ராமர் ஒரு சொல் என்கிறார். அது என்னங்க ஒரு சொல்? தன்னுடைய வார்த்தையாகப்பட்டது மாறி மாறி இருக்கக்கூடாது. இப்போதுதான் ப்ரோ நோட்டு பாண்டு தான் வாங்குகிற பணத்துக்கு எல்லாமே இருக்குது. அப்போல்லாம் பார்த்திங்கன்னா சொல் பிரகாரமே வாய்தல் அப்படின்றது தான் ஒரு சொல். பேச்சு சொல் செயல் ஒன்றாக இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க நம்முடைய தமிழ் பழமொழியில். அதுபோல் ஒரு சொல் அப்படின்ற முறையோடு வாழ்ந்தவர் தான் பகவான். முதல் கருத்து ஒரு சொல், ஒரு வில், வீரம். நம்ம வாழ்க்கையில் வீரம் அப்படின்றது ரொம்ப சிறந்தது. ஒரு ஆண்மகனுக்கு வீரக்கலைகள் பல உள்ளது. கராத்தா இருக்குது, சிலம்பாட்டம் இருக்குது, இது போல் பல வீரக்கலைகள்லாம் இருக்குது. அதுபோல் வீரத்தில் வில் வித்தையும் ரொம்ப முதன்மையானது. அப்போ இருக்கிற காலத்தில் அந்த வில் வித்தையில் தனி சிறப்பு வாய்ந்தவர் தான் ராமர். அவருடைய பானத்திற்கு நிகரான பானம் இந்த ஈரே லோகத்திலும் இல்லை என்பது தான் உண்மை. அப்படி அந்த வீரத்தில் தலை சிறந்தவர். அந்த ஒரு பானமாகப்பட்டது இந்த உலகத்தில் எதையுமே வெல்லக்கூடியது என்பதை தான் உணர்த்துவதைத்தான் ஒரு வில். ஓகே, ஒரு சொல் சொல்லியாச்சு, ஒரு வில் சொல்லியாச்சு. ஒரு ஹில். இது என்னங்க ஒரு ஹில்? ஹில் அப்படின்னா இல்லறம். இப்போது திருமண வாழ்க்கை அப்படின்னு சொன்னால் உண்மையை சொல்லணும்னு வச்சிங்களா, ஒரு ஆணுக்கோ ஒரு பெண்ணுக்கோ பார்க்குறதுலாம் தவறு அப்படிலாம் இல்லை. ஆனால் இல்லறம் அப்படின்னா ஒரு திருமணம், அந்த மாங்கல்ய பாக்கியம் அமைஞ்சிச்சுன்னா அவ்வளோதான். அதற்கேற்ற வேறு வாழ்க்கை இல்லை. அப்போ அது வர வரைக்கும் அது வரத்துக்கு நம்ம ஸ்ரீகரிக்கணும், பார்க்கணும். நமக்கு கடவுள் ஆசீர்வாதம் நமக்கு எப்படி இருக்குது பார்த்துட்டு அந்த திருமண வாழ்க்கையை நம்ம ஒரே பெண்ணோடு, ஒரு ஆணாகப்பட்டவன் தான் தாலி கட்டிய மனைவியோடு மட்டும்தான் வாழணும், ஒரு பெண்ணாகப்பட்டவள் தன் கணவரை மட்டும்தான் முதன்மையாக நினைக்கணும் அப்படின்றது உணர்த்துறது தான் ஒரு ஹில். ஆனால் அதை ஒரு சில காரணத்தால் மட்டுமே நீதிமன்றங்கள் மூலம் வேறு வழி இல்லாமல் விவாகரத்து போடுவதை பற்றி நான் சொல்லவில்லை, அது எக்ஸம்ஷன். ஆனால் ஒரு ஹில் என்பது தான் ரொம்ப முதன்மையானது. சரிங்களா? இது பகவான் ராமர் உணர்த்தியது. சரி, சீதா மாதா பகவான் ராமர் எந்த அளவுக்கு கூறினாரோ எவ்விதத்திலும் ஒரு ஆண் எப்படி வாழ வேண்டும் என்பதை வாழ்ந்து காட்டியவர் ராமர் என்றால், ஒரு பெண் எப்படி வாழ வேண்டும் என்பதை வாழ்ந்து காட்டியவர் தாய் சீதா மாதா.
இது பல விஷயங்கள் சீதா அம்மா அவர்களுடைய வாழ்க்கை வரலாறு அவர்களுடைய இது பார்க்கும்போது நாம் அறியலாம். சீதா மாதாவை பற்றி நமக்கு தெரியும் போது அறியலாம். ஒன்றுமில்லை, அனுமாராகப்பட்டவர் ராமேஸ்வரத்திலிருந்து ஸ்ரீலங்கா சென்று தாயாரை தரிசனம் செய்யும்போது அப்பொழுது பின்புத்தி என அழைப்பார்கள். அசோகவனத்திலே தாயாரை தரிசிக்கும் போது இவர் வானர ரூபத்தில் சிறிய குரங்காக தரிசனம் கொடுத்தார். அப்பொழுது நீங்கள் பேசுவது அதிகம், ஆனால் உன்னுடைய உருவத்திற்கேற்ற பேச்சு போல இல்லை என தாயார் சொல்லினார். உடனே அனுமாராகப்பட்டவர் விண்ணுக்கும் மண்ணுக்கும் தன் ரூபத்தை காட்டி, அம்மா தாயே, தாங்கள் விரும்பினால் நான் தங்களை என் கையில் மூலமாகவே இல்லை முதுகிலோ சுமந்து செல்வேன், அழைத்து சென்று பகவான் ராமரிடம் அழைத்து செல்வேன் என்றார். அதற்கு தாய் சொன்ன வார்த்தை தான் இப்போது உள்ள பெண்களுக்கு ராமாயணம் சொல்லும் கருத்து. என்னுடைய பரிசமாகப்பட்டது என் கணவர் ஸ்ரீ ராமரை தவிர வேறு எந்த ஆண்மகனின் பரிசமும் என் மீது தொடக்கூடாது என்ற விரதத்தை நான் கையாண்டுள்ளேன் என்கிறார். இந்த ஒரு முறைகளை நம் பல பெண்கள் கையாண்டால், இப்பொழுதும் பல பெண்கள் உள்ளனர், ஆனால் இது உணர்த்தும் உண்மையை தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதனால்தான் நான் இதை சொல்கிறேனே தவிர யாரையும் குறை சொல்லும் எண்ணத்தில் இல்லை. அந்த முறைகளை நம் குல பெண்களும் கையாள வேண்டும், கையாள்கின்றனர். அது கையாளுவதற்கு ரொம்ப முக்கியமான முறை என்பது என்னால் இந்த நேரத்தில் இந்த பதிவை சொல்கிறேன். அப்படி அந்த சீதா மாதா 3 விஷயத்தை சொல்கிறார். பொய் வார்த்தை. ஒரு சில பேர் சொன்னாங்கன்னா தண்ணியில் எழுதி வைக்கலாம்னு சொல்லுவாங்க. எது சொன்னாலும் பொய்யா இருக்கும், உண்மையாக இருக்காது. அது போல் இருக்கக்கூடாது. முடிந்த அளவு பொய் வார்த்தையும் இருக்கக்கூடாது அப்படின்றத தாய் சீதா சொல்கிறாரு. 2வது, பிறர் மனைவியை கவர்வது. நமக்கு அப்படின்னா 1000 பொண்ணு 1,00,000 பொண்ணு இந்த உலகத்தில் இருந்தாலும் நமக்கு அப்படின்றது ஒன்று தான். அப்போது ஒரு ஆண் திருமணம் செய்து கொண்டால் அவருடைய மனைவி அந்த ஆணுக்கு தான் அவர் மனைவி, கணவர் மனைவி. மற்றவர்கள் யாரும் இன்னொருத்தருடைய மனைவி கவர்ந்து செல்லக்கூடாது, இன்னொரு மனைவி மீது பிரியம் வைப்பது தவறு என்பதை தாய் சீதா மாதா சொல்கிறார். இதுவும் இந்த வாழ்க்கைக்கு ரொம்ப ரொம்ப தேவையான ஒரு விஷயம். அடுத்து பகைமை இல்லாதவரிடம் கொள்ளும் கோபமும் அதனால் ஏற்படும் நாசமும். அது என்னங்க பகைமை? ஒரு சில விஷயம் பார்த்தீங்கன்னா காரணமே இருக்காது, அவங்களுக்குள்ள பிரச்சனை இருக்குது. என்னக்கா அப்படின்னு மோட்டிவ் உள்ளே போய் பார்த்தா ஒன்றுமே இருக்காது. ஆக மனசை அடக்கி தேவையில்லாத விஷயத்தில் தலையிடக்கூடாது. நமக்கு அவர்களுக்கு எந்த விதத்திலும் விரோதம் இல்லை என்றால் அவர்களிடம் பிரச்சனை செய்யக்கூடாது என்பதை சொல்வதைத்தான் தாய் சீதா மாதா சொல்கிறார். ஆக சீதாராமர் கூறிய வழியில் நாம் நடந்து நம் தமிழகத்தையும் நம் பாரத தேசத்தையும் உயர்த்துவோம் என இந்த நேரத்தில் நாம் உறுதியேற்போம். ஜெய் ஸ்ரீராம்.